அர்ஜுன் ரெட்டி படம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு சந்தேகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அந்த பொண்ணு இவனை லவ் பண்ணுறேன்னு எங்கேயும் சொல்லவே இல்லை. இவனா இந்த வைல்ட் அனிமல்ஸ்லாம் டெரிட்டரி மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு சப்மிசிவான பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு தான் தோணும். ஸோ அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவள் எப்படி யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு இப்படி ஒரு ஸ்கிரிப்டை இயக்குனர் ராகுல் ரவீந்திரன் எழுதியிருக்காருன்னு நானே நினச்சிக்கிறேன். இப்படி ஒரு பொண்ணு கேரக்டரை எக்ஸலண்ட்டாக எழுதியிருக்காரு அப்படின்னு நல்லா சொல்ல முடியல. ஏன்னா பொண்ணுங்க தான் அதை சொல்லணும் கரெக்டாக எழுதியிருக்காரு அப்படின்ட்டு. ஆனால் அவர் எழுதின வரைக்கும் உருப்படியான ஒரு நோ நான்சென்ஸ் ரைட்டிங். ராவ் ரமேஷோடைய கேரக்டருடைய ட்ரீட் என்னன்னு காட்டினா அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் ரொம்ப நல்லா இருந்தது. ஒருத்தரால் எவ்வளோ சில்லியாக ரூடாக ஒரு குழந்தையோட மனசை உடைக்க முடியும்னு காட்டினா அந்த சீன் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ட்ராஜிக்காகவே ஃபீல் ஆச்சு. ஒவ்வொரு வாட்டியும் தீக்ஷித் ஷெட்டி ராஷ்மிகாவை டாமினேட் பண்ணுற விதத்தை, அந்த கெஸ்டர்ஸாக டைலாக்ஸாக கன்வே பண்ண விதம், ஹீரோ கேங்கில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கேரக்டர், இவன் உனக்கு வேணாண்டா இவ்வளோ மாதிரி தான் ஒருத்தி வேணும்னு பேசுகிற அந்த ஒரு சீனு, மற்ற மேல் கேரக்டர்ஸ் எழுதப்பட்ட விதம் டிப்பிக்கலான அந்த மூடுக்குள்ளே போயிட்டு வராமல் இருந்தாலும் போர்ட்ரேலாம் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தியிருந்தார். ஸ்டார்ட் டு ஃபினிஷ் படம் எங்கேயுமே போர் அடிக்கலை. ஹெஷாம் அப்துல் வஹாபோடைய மியூசிக் ராஷ்மிகா கேரக்டர் மாதிரியே ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத கம்பேனியன் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இன்ஃபேக்ட் இப்படி ஒரு பையன்கிட்ட இந்த பொண்ணு மாட்டிக்கிச்சே, எப்படியாவது நோ மீன்ஸ் நோ அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோண்டிகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு தான் ஒரு த்ரில்லர் பார்க்குற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்துச்சு.